வணக்கம். People are doing sins consciously, so the laws of karma will never going to forgive them. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மனித இனம் பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட பாவங்களை தெரிஞ்சதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது அவங்களுடைய அறிவுக்கு எல்லாமே தெரியுது, தான் செய்யக்கூடியது பாவங்கள் எல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன மெயினாக காரணம்னா, தனக்கு மேலே எதுவும் இல்லை, தான் அப்படின்ற ஒரு சிந்தனை. அதாவது நம்ம இயலாத ஜீவர்களை நம்ம என்ன வேணாலும் செய்யலாம், அவங்க நம்மளை திருப்பி எதுவும் செய்ய முடியாது அப்படின்ற ஒரு விதமான அகங்காரத்தன்மை தான் அது, வேறு எதுவும் இல்லை. இப்போ எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களுடைய தகுதிக்கு உட்பட்ட அல்லது கீழ்நிலையில் உள்ள மனிதர்கள்கிட்டேயோ இல்லை உயிரினங்கள்கிட்டேயோ தான் அவங்க பிடிக்காத விஷயங்களை செய்கிறது, உடல் ரீதியான மன ரீதியான துன்புறுத்தல்களை செய்கிறாங்க. இதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, அவங்களால எதிர்வினை ஆற்ற முடியாது. இப்போ உதாரணத்துக்கு இப்போது ஒரு ஆடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம அதை கழுத்தை அறுத்துட்டோம் அப்படின்னா கூட அதுங்களால் எதிர்வினை ஆற்ற முடியாது. ஒரு 2 பேர் சேர்ந்து அதை உடலை அமைக்கி கழுத்தை அறுத்தா கூட அதால் திருப்பி எதுவும் செய்ய முடியாது. அவ்வளோதான், அது உயிர் போயிடுச்சு, அவ்வளோதான், அது என்ன செய்ய போகுது அப்படின்றது. இந்த மாதிரி உயிர்களை கழுத்தறுத்து கொலை பண்ணுறது இது ஒன்று. இன்னொன்று பார்த்திங்கன்னா, உடன் பழகிறவங்கக்கிட்ட மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் கொடுமைப்படுத்துறது, இந்த மாதிரி சில விஷயங்கள். தொழில் வகைகளில் செய்யக்கூடிய தொழில்களில் ஒரு தர்மம் இல்லாமல் செய்கிறது, அது ஒரு விதமான பாவக்கர்மங்கள். அது சின்ன விஷயமா இருந்தாலும் அது மற்றவங்களுக்கு அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் தொழிலில். இதை நான் சொல்கிறேன், ஜென்ரலாக சொல்கிறேன். எல்லாத்துக்குமே நீங்கள் வச்சுக்கோங்க, சாப்பிட்ற விஷயத்துலேருந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் தரம் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா அதனால் பாதிப்புகள் பார்த்திங்கன்னா அதை வாங்கிட்டு போகிறவங்களாலையும் அதை அனுபவிக்கிறவங்களுக்கு அது வந்தடையுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டங்களும் பார்த்திங்கன்னா இதை செய்தவருக்கு பார்த்திங்கன்னா பாவக்கர்மங்களாக சேருது. ஆக இந்த பிரபஞ்சத்துக்குன்னு ஒரு நியதி பல கோடி சிருஷ்டிகளுக்கு முன்னாவே இயற்றப்பட்டிருக்கு. பாவம் புண்ணியம் அப்படின்ற ஒரு 2 விஷயங்கள் கட்டமைக்கப்பட்டு தான் இது பிரபஞ்சம். இந்த 2 விஷயங்களை வச்சு தான் இந்த பிரபஞ்ச இயக்கம் உயிரிறக்கமும் கட்டமைக்கப்பட்டிருக்கு. அதனால் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சத்துக்கு உயிர்களை சித்திரவதை பண்ணணும்னோ இல்லை சந்தோஷத்தை கொடுக்கணும்னோ விருப்பமே கிடையாது. இந்த பிரபஞ்சம் உயிர்களுக்கு எதிர்வினை ஆற்றுது. அதாவது ஒரு கண்ணாடியை மாதிரி, முகம் பார்க்குற கண்ணாடி இருக்குல்ல, அந்த மாதிரி எதிர்வினை ஆற்றுது, அவ்வளோதான். நம்ம எப்படி பிரதிபலிக்கிறோமோ அதனுடைய பிரதிபலிப்பும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால் என்னென்னா, இந்த பிரபஞ்சம் பாவம் செய்தவங்களை எந்த காலகட்டத்திலையும் சும்மாவே விடாது. இது பிரபஞ்சத்தினுடைய விருப்பமா, அதுவா அதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனால் இதனுடைய அமைப்பு கட்டமைப்பு அப்படி தான் இருக்குது. நம்ம இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த உயிர்களாகிய நம்ம இந்த இயக்கத்தில் நம்ம வாழ வந்திருக்கோம் வேறு ஒரு இதுலேருந்து. இந்த தேகம் எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், தேகமே நம்மளது கிடையாது. நம்ம ஒரு ரெண்ட் பே பண்ணி ஒரு ஷார்ட் டைம் இந்த உடம்புல நம்ம வாழறோம். அதாவது பார்த்திங்கன்னா, புரிகிற மாதிரி சொல்லணும்னா, கருவில் உயிர்கள் உற்பத்தி ஆகுது. உயிர்கள் இந்த சென்ஸ்னால் அந்த உடல் கருவில் தான் ஃபார்ம் ஆகுது. அப்போது விந்துவும் சுரோனிதமும் கலந்த உடனே உயிர் அந்த தேகத்துக்குள்ளே வைத்து பூட்டப்படுது. நான் சொல்கிறத கவனிச்சுக்கோங்க, பூட்டப்படுது. அப்படின்னா என்னென்னா, பூட்டப்பட்டிருக்குன்னா நம்மளால் வெளியே வர முடியாதுன்னு அர்த்தம். ஏன்னா வெளியே வரக்கூடிய அளவுக்கு நம்மக்கிட்ட சக்தி கிடையாது. அதனால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய பலதரப்பட்ட சக்திகளால் இந்த இயக்கம் நடந்துக்கிட்டு இருக்கு. அது ஒரு உயிரை இன்ன தேகத்தில் சில நாட்கள் இன்ப துன்பங்களை அனுபவிக்க வேண்டும் என்பதற்காக அது உயிர் அந்த தேகத்தோடு பூட்டப்படுது. அப்படி இருக்கும்போது நமக்கு சுதந்திரம் கிடையாது. சுதந்திரம் நமக்கு அடைக்கப்படுது. புரியுதுங்களா? அதனால் என்னென்னா, பாவக்கர்மங்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை நாம் செய்யும்போது
அது வந்து நமக்கு வந்து எதிர்வினை ஆற்றித்தான் செய்யும். இந்த பிரபஞ்சம் வந்து நமக்கு அதை திருப்பி என்ன செய்தோமோ அதை திருப்பி கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து செலுத்தும். அதனால் காலை எழுந்ததுலேருந்து நைட்டு படுக்க போகிற வரைக்கும் என்னென்ன விதமான கஷ்டங்கள் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்குறோம், பிற உயிர்களுக்கு கொடுக்குறோம். மாமிசம் சாப்பிட்றது முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாவக்கர்மங்கள் தான். அதுதான் முதல்ல. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நாம் சாப்பிட்றதுக்காக தான் ஒரு உயிர் வந்து கொல்லப்படுது. அதாவது கறி மாமிசத்தை வந்து வெட்டி விற்கிறான் பாருங்க, அவனால் வந்து சாப்பிட்றவங்க இருக்காங்களா இல்லை சாப்பிட்றவங்களால அவன் இருக்கானான்னு கேட்டிங்கன்னா சாப்பிட்றவங்களால தான் அவன் வந்து கடையை வச்சு வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கான். சாப்பிட்றவங்களே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவன் கடையை திறக்க மாட்டான். இப்போ நம்ம இதிலே பார்த்திங்கன்னா ஒரு ஒரு உகந்த நாள் வருது, ஒரு நல்ல நாள், ஒரு சாமிக்கு உகந்த நாள் வருதுன்னா நாம் மாமிசம் அன்றைக்கி சாப்பிட மாட்டோம்னா அன்றைக்கி கறி கடை எதுவுமே இருக்காது. கறி தொழில் பண்ணுறவனே அன்றைக்கி செய்ய மாட்டான், திறக்க மாட்டான் எதுவுமே. இந்த காலகட்டம் மாறி போச்சு. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அதனால் இந்த பாவக்கருமங்கள் வந்து செய்யறதை வந்து நிறுத்திட்டு நாம் யார், நமக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஆற்றலுடைய நிலை என்ன அப்படின்றத தினமும் வந்து சிந்தனை பண்ணி அதனுடைய நிலை எப்படிப்பட்டது அப்படின்னு சத்விசாரங்கள் செய்து உயிரை வந்து மேல்நிலைக்கு கொண்டு போடுறதுக்கான வழியை வந்து பார்க்கறதுக்கு தான் இந்த மனித உடல் வந்து ஆன்மாக்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இந்த மனித தேகம் போனால் மீள எடுக்கக்கூடிய எந்த வகைப்பட்ட உயிர் தேகங்களிலும் வந்து இது போன்ற விசாரங்களை வந்து செய்யத்தக்க அளவுக்கு அந்த தேகத்தினுடைய அமைப்பு வந்து கிடையாது. அதனுடைய அறிவு விசாலத்தன்மை ஆகட்டும், எல்லாமே ஆகட்டும், அதுக்கு வந்து அப்படியாப்பட்ட ஒரு நிலைகள் வந்து கொடுக்கப்படலை. நான் சொல்கிறது என்னென்னா 6 அறிவுக்கு கீழே உள்ள பலதரப்பட்ட உயிர் வகைகள் சொல்கிறாங்க. ஆக மனித தேகமே வந்து பார்த்திங்கன்னா கடவுளால் கொடுக்கப்பட்ட உயர்ந்த அறிவை உடைய தேகமாகவும் அதன்றி மேல்நிலையை அடைவதற்குண்டான சாத்தியக்கூறுகளை உடைய தேகமாகவும் கருதப்படுகிறது. ஆதலால் பாவக்கர்மங்களை வந்து அறவே செய்யாமல் முடிஞ்ச அளவுக்கு புண்ணிய காரங்களை செய்துட்டு இந்த பூமியை விட்டு விடைபெற்று கொண்டு அடுத்த பிறவிகளில் நற்கதி அடையிறதுக்கான வழியை யோசிக்கணும். முடிஞ்ச இந்த பிறவியிலையும் வந்து நல்ல முயற்சி பண்ணி நல்ல சாதனங்கள் பண்ணி ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றி வாழணும். நன்றி.